மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தில் இன்று மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் பண்டாரவாடை ஊராட்சியில் உள்ள ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் ஆய்வு செய்தார். அப்போது வெளிச்சமில்லாத அறையில் அமர்ந்து படிப்பதைக் கண்டு அங்கு மின் விளக்கு எரியவிட உத்தரவிட்டார். தொடர்ந்து மாணவர்களுக்கு வழங்கப்படும் காலை உணவு திட்டம், மதிய உணவு உள்ளிட்டவைகள் குறித்து மாணவர்களிடம் கேட்டறிந்தார். தொடர்ந்து மாணவர்களை படிக்கச் சொல்லி அவர்களது கற்றல் திறனை ஆய்வு செய்தார். அப்போது மாணவர்கள் ஆங்கில பாடத்தை வாசிக்க திணறியதைத் தொடர்ந்து மாணவர்களுக்கு குறைந்தபட்சம் வாசிக்க கூட கற்றுத்தரவில்லையா என பள்ளியின் தலைமை ஆசிரியரிடம் கடிந்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து பண்டாரவாடை ஊராட்சியில் கால்நடை மருத்துவமனை, வடிகால், வாய்க்கால் ஆகியவற்றை ஆய்வு செய்து கேட்டறிந்தார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ கந்தசாமி திருக்கோயிலில் மாசி மாத பிரம்மோற்சவ பெருவிழா கடந்த 15ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து 12 நாட்கள் நடைபெறும் விழாவில் முக்கிய விழாவான திருத்தேரோட்டம் இன்று காலை தொடங்கியது. அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் உற்சவ மூர்த்தியான ஸ்ரீ கந்தசாமி பெருமான் வள்ளி தெய்வானையுடன் திருத்தேரில் அமர்ந்து பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். அரோகரா கோஷத்துடன் 2000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பாடாலூர், ஈரூர் ஆகிய பகுதிகளில் நடைபெற்று வரும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை பெரம்பலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் கற்பகம் ஆய்வு மேற்கொண்டார். முதலாவதாக பாடாலூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை பார்வையிட்ட ஆட்சியர் நோயாளிகளுக்கு வழங்கப்படும் சிகிச்சை முறைகள் குறித்து கேட்டறிந்தார். தொடர்ந்து பாடாலூர் ஊராட்சியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் 42.63 லட்சம் மதிப்பீட்டில் 42 கடைகள் உள்ளடக்கிய புதிய கிராம சந்தை கட்டிடம் கட்டும் பணியினை பார்வையிட்டார். அப்போது கட்டிடத்தின் சுவரை ஆய்வு செய்தபோது சுவரின் தன்மை சரியில்லாமல் இருந்ததை அறிந்த ஆட்சியர் ஒப்பந்ததாரரை அழைத்து சரமாரியாக கேள்வி எழுப்பினார். பின்னர் சரியாக பணி முடிக்காவிட்டால் திருப்பி கட்ட சொல்வேன் என்று ஒப்பந்ததாரரை கடிந்து கொண்டார். ஆட்சியரின் இந்த செயல் அங்கிருந்தவர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. எஸ்பி சொசைட்டி என்ற பெயரில் தேனி, மதுரை, பழனி உள்ளிட்ட பகுதிகளில் ஹவாஸ்கான் என்பவர் கடந்த 3 ஆண்டுகளாக நிதி நிறுவனம் நடத்தி வருகிறார். சுமார் 150 நபர்களிடம் 1 லட்சம் முதல் 5 லட்சம் வரை வைப்பு தொகையாக பெற்றுக்கொண்டு அவர்களை நிதி நிறுவன பணியாளர்களாக இணைத்துக் கொண்டு அவர்கள் மூலமாக வாடிக்கையாளர்களை சேர்க்கும் முயற்சியில் கடந்த 3 ஆண்டுகளாக ஈடுபட்டு வந்துள்ளார். சிறு சேமிப்பு, மாத சேமிப்பு என்று பொதுமக்களிடம் பணத்தை பெற்று முதிர்வு காலம் முடிந்த பின் பல மடங்கு வட்டியுடன் சேர்த்து தருவதாக ஆசை வார்த்தை கூறி சுமார் 2000த்திற்கும் மேற்பட்ட நபர்களிடம் 7 கோடி வரை மோசடி செய்து அனைத்து கிளைகளையும் மூடிவிட்டு தலைமறைவாகியுள்ளார். இதனால் ஏமாற்றம் அடைந்த பொதுமக்கள் தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் போலீசார் அவர்களிடம் சமாதானம் கூறி புகார் மனுவை பெற்று நடவடிக்கை எடுப்பதாக உத்தரவிட்டனர். நாமக்கல் அடுத்த கீரம்பூரில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ 8 கையம்மன் ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக மேளதாளங்கள் முழங்க பூஜிக்கப்பட்ட கலசத்திற்கு மகா தீப ஆராதனை காட்டப்பட்ட பின் ஆலயத்தின் சிவாச்சாரியார் கொண்டுவரப்பட்ட புனித தீர்த்தத்தை தலையில் சுமந்தவாறு கும்பத்திற்கு புனித தீர்த்தத்தை ஊற்றினர். இதனைத் தொடர்ந்து மகா தீப ஆராதனையும் காட்டப்பட்டு பக்தர்கள் மீது புனித தீர்த்தம் தெளிக்கப்பட்டது. அப்போது ஹெலிகாப்டர் மூலம் பக்தர்கள் மற்றும் ஆலயத்திற்கு மேல் டன் கணக்கில் மலர்கள் தூவப்பட்டது. இந்த கும்பாபிஷேக விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தென்காசியில் அகில பாரத மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் ராமநாதன் கட்சி பொறுப்பாளர்களை நியமனம் செய்வது குறித்து ஆலோசனைக் கூட்டத்திற்கு வருகை தந்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், மீண்டும் நரேந்திர மோடி பிரதமராக வருவார், ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்போது நடைமுறைக்கு வரும் என்று பேசினார்.
சென்னை மாதவரம் அடுத்த மஞ்சம்பாக்கம் அருகே அமைந்துள்ள முத்து மோட்டார்ஸ் லாரி உதிரிபாக சேமிப்பு கிடங்கில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் சுமார் 3 மணி நேரம் மேலாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்து ஏற்பட்ட இடத்தின் அருகில் மாநகர சுகாதார மருத்துவமனை அமைந்துள்ளதால் தீயின் கரும்புகை மருத்துவமனைக்கு சென்று நோயாளிகள் மற்றும் ஊழியர்கள் உடனடியாக வெளியேற்றப்பட்டனர். மேலும் மருத்துவமனை தற்காலிகமாக மூடப்பட்டது. இந்த தீ விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்ட வருவாய் அலகில் விதிகளின்படி உதவியாளர்களுக்கான ஒருங்கிணைந்த திருத்திய முதல்நிலை பட்டியலை உடனடியாக வெளியிட்டு துணை வட்டாட்சியர் பதவி உயர்வு வழங்கிட வலியுறுத்தியும் அதனை வெளியிட தடையாக உள்ள புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து கடந்த வாரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவு வாயிலில் தமிழ் மாநில வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் சார்பில் காத்திருப்பு போராட்டம் நடத்தினர். கோரிக்கைகளை ஏற்காவிட்டால் மீண்டும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்துவோம் என அறிவித்திருந்த நிலையில் நேற்று மாலை மாவட்ட தலைவர் லட்சுமணதாஸ் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். துபாய் நாட்டில் இன்டர்நேஷனல் கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. இதில் இந்தியா, இலங்கை, ரஷ்யா, மலேசியா, சிங்கப்பூர் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். இதில் சென்னையைச் சேர்ந்த கிஷன் என்ற சிறுவன் 7 வயதுக்குட்பட்ட பிரிவில் கலந்து கொண்டு தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்தார். இதையடுத்து துபாயிலிருந்து சென்னை திரும்பிய சிறுவனுக்கு உறவினர்கள் மற்றும் பெற்றோர்கள் மாலை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து உற்சாகமாக வரவேற்றனர். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய மாணவன், கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கப்பதக்கம் பெற்றது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது என்று தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் தாராட்சி ஊராட்சியில் கடந்த ஜனவரி மாதம் 26ஆம் தேதி கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இதில் மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் பாலாஜி கிராம சபை கூட்டத்தின் பார்வையாளராக கலந்து கொண்டார். கூட்டத்தின் போது சில இளைஞர்கள் கேள்வி கேட்டனர். அப்போது கேள்வி கேட்ட இளைஞர்களை ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் அவதூறாக பேசியுள்ளார். மேலும் மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் காவல்துறையினர் மூலம் அந்த இளைஞர்களை கிராம சபை கூட்டத்திலிருந்து அப்புறப்படுத்தியுள்ளனர். இந்நிலையில் மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் இந்த ஊராட்சியில் உடனடியாக சிறப்பு கிராம சபை கூட்டத்தை நடத்த கோரியும் தாராட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் பல்வேறு கூட்டத்தொடர் போராட்டங்களை நடத்தி வந்த நிலையில் பெரியபாளையத்தில் உள்ள எல்லாபுரம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வட்டார வளர்ச்சி அலுவலக மேலாளர் கார்த்திகேயனிடம் மனு அளித்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.